வணக்கம். என்னோட பேர் செல்வி. நான் சென்னை கொளத்தூர் செரா கேர் ஹெல்த் சென்டர்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சென்டர்ல தெரப்பி எடுத்த ஒரு அம்மா இப்ப நம்ம கிட்ட பேச போறாங்க. இது என்ன மாதிரியான தெரப்பி? இங்க எத்தன நாள்ல அவங்களுக்கு என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்றத அவங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புறாங்க. வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. உமா என் பேரு. உமாம்மா. புண்ணியவனத்துலேருந்து வரேன் நானு. பொன்னியம்மன் இருந்து வருங்க. எத்தனை நாளா நீங்க செரா கேர் தெரப்பி வந்துட்டு 8 இருக்கீங்க? நாளா போன ஞாயிற்றுக்கிழமை வந்து 8 நாளா வந்து 8 நாளா வந்துட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன பிரச்சனைக்காக முதல் செரா கேருக்கு வந்தீங்க? நான் கிட்னி ப்ராப்ளம், சுகர் இருக்கு, கிட்னி ப்ராப்ளம், பேக் பெயின் இருக்குன்னு சொல்லி கால் வலின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்ததுல எனக்கு 4 நாள்லயே டிஃபரெண்ட் கொஞ்சம் தெரிஞ்சது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் கிட்னில என்ன பிரச்சனை? கிட்னி சுருங்கி இருக்குன்னு சொல்லி கிட்னி சுருங்கி இருக்கு. அது எவ்வளவு நாளா இருக்கு? அந்த கிட்னி சுருங்குற பிரச்சனை எவ்வளவு நாளா எனக்கு இருக்கு? 1 வருஷமா இருக்கு. 1 வருஷமா இருக்கு. நீங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணீங்களா? செக் பண்ணதுக்கு அவங்க கிட்னி அவ்வளவுதான் போயிடுச்சு, இந்த பக்கம் வேலை செய்யாது, இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சுருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி டேப்லெட் கொடுத்துருக்காங்க. டேப்லெட் குடுத்துருக்காங்க. கிட்னி சுருங்கிடுச்சு, இந்த பக்கம் சுத்தமா வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க செரா கேர் தெரப்பி எடுத்து 8 நாள் ஆகுது. தொடர்ந்து இங்க வந்துட்டு இருக்கீங்க. இப்ப லாஸ்டா டாக்டர் போய் பாத்தீங்களா? பார்த்தேன். வேலைக்கிழமை வந்து எனக்கு பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுக்க சொன்னாங்க. நான் வெள்ளிக்கிழமை தான் டிஸ்சார்ஜ் ஆனேன். வீட்டுல தான் இருக்கேன் ஆல்ரெடி. போன வெள்ளிக்கிழமை தான் வீட்டுல இருந்து அட்மிட் ஆகிடு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்த மறுநாள் எனக்கு வந்து விஜயக்கான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாங்க, இந்த மாதிரி நீ போமா சரியாகும்னு சொன்னாங்க. அவங்க தான் வந்து என்னை இங்கே அட்ரஸ் சொல்லி அனுப்புனாங்க. நான் வந்தேன், மறுநாள் தான் வந்தேன். சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு நான் வேலை வந்து 5 நாள் எடுத்ததுலேயே வியாழக்கிழமை போய் டெஸ்ட் பண்ணதுக்கு இப்போ டாக்டர் சொன்னாங்க, சுகர் வந்து ரொம்ப கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. நான் இன்சுலின் தான் எடுத்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் 1 வருஷமா இன்சுலின் எடுத்துட்டு இருக்கேன். சுகர் ரொம்ப கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. கிட்னி யூரின் செக் பண்ணது வந்து யூரின் வழியா ஏதோ இன்ஃபெக்ஷன் வெளியே வருது. உங்களுக்கு கிட்னி ஏதோ ஃபங்க்ஷன் ஆகுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வருஷமா இருந்த பிரச்சனை கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாம இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க ரெகுலரா பாக்குற டாக்டர் இப்போ போய் பார்த்ததுல இன்சுலின் போடாம அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் வராது. இங்க 5 நாள்ல இன்சுலின் நார்மலுக்கு வந்திருக்கு சுகர். அது மட்டும் இல்லாம 5 நாள்ல கிட்னில இருக்க கழிவுகள் வெளியில கிட்னி ஃபங்க்ஷன் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன மாத்திரை போட்டீங்க, என்ன வேற எதாவது கேட்டாங்க. ஆனா நான் எதுவும் சொல்லிக்கல. நான் 15 நாள் போகட்டுமா, ஏன்னா இப்போ நாங்க கொடுத்த மாத்திரைகள் கூட இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் எதுவும் சொல்லிக்கல. எனக்கு தெரியும் நான் இங்க வந்ததுனால தான் ஏதோ டிஃப்ரெண்ட் நடக்குதுங்க. ஆனா இன்னும் அவங்க என்ன சொன்னாங்க, மாத்திரை ரொம்ப போட்டா கிட்னிக்கு ரொம்ப ஆபத்து, 15 நாள் போகட்டும், 15 நாள் போட்டோம்னா மறுபடியும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், என்ன என்ன இதுல இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இந்த கிட்னி பிரச்சனைக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? நான் நிறைய செலவு பண்ணிருக்கேன். 5 லட்சம் மேல செலவு பண்ணிருக்கீங்க. 5 லட்சம் மேல செலவு பண்ணியுமே உங்களுக்கு கிட்னி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இல்லன்னே சொல்லிட்டாங்க. செரா கேர் என்ன செலவு பண்ணிருக்கீங்க? ₹1 கூட செலவு பண்ணது கிடையாது. இங்க என்ன மாதிரி தெரப்பி குடுக்குறாங்க? மருந்து மாத்திரைகள் குடுக்குறாங்களா? ஊசி அந்த மாதிரி எதனா போடுறாங்களா? சும்மா படுத்து எழுந்துச்சு அந்த தண்ணி மட்டும் தான் குடுக்குவோம். அவ்வளவுதான். அது மட்டும் வேற எதுவுமே பண்ணல. இங்க ஜேட் தெரப்பி எடுத்துட்டு ஜேட் தண்ணி குடிச்சிருக்கேன். அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ணல. இதுலயே எனக்கு 4 நாள்லயே என்னோட வலியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முதுகு வலியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாதிரி இருக்கு. பரவாயில்ல. இங்க வந்தா நல்லா ஆயிடும். அம்மா அப்பாக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பாக்குற எல்லாருமே வாங்க, வந்து இதுல எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் உடம்பு. எனக்கு இந்த 1 வாரத்திலே நிறைய டிஃபரெண்ட் தெரியுது. எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்க. நீங்க நினைச்சு பாத்தீங்களா? கிட்னி நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, திரும்பி அது இந்த அளவுக்கு வரும்னு நினைச்சு பாத்தீங்களா? கொஞ்சம் கூட நினைக்கல. அவ்வளவுதான் போயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்போதைக்கு எனக்கு ஒரு புதுசா ஒரு தெம்பே வந்திருக்கு. இதுக்கு மேல ஏதோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடைஞ்சுதான் இருந்தேன். இங்க வந்து பரவாயில்ல, நான் கொஞ்சம் தெளிவா வந்திருக்கேன். இப்போ தெளிவா மனசு கொஞ்சம் தடமா இருக்கு எனக்கு. இவ்வளவு நாள்ல எனக்கு யாரும் அந்த மாதிரி இல்ல. இங்க வந்து சிலருக்கு நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன் நிறைய. அதாவது முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச ஒரு லைஃப் கிட்னி அவ்வளவுதான் ஃபங்க்ஷன் ஆகாதுன்னு நினைச்சாங்க. இப்ப செரா கேர் தெரப்பி எடுத்து 5 நாள்ல திரும்பி எனக்கு புதுசா ஒரு லைஃப் ஒரு ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பா. ரொம்ப எல்லாரும் வந்தா நல்லா நல்லா இருப்பாங்க. வந்தா நல்லா இருக்கும். வாங்க, எல்லாருமே வாங்க. இங்க வந்தீங்கன்னா நல்லா ₹1 நான் இது வரைக்கும் செலவு பண்ணது கிடையாது. வர டைம் மட்டும் தான் எனக்கு இங்க செலவாகும்.
அங்க நம்ம வீட்டுல சும்மா உட்காந்துக்கிட்டு இங்க வந்தோம்னா நம்ம படுத்து கொஞ்சம் படுத்து அந்த தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு போறோம். வந்தா எல்லாருமே உடம்பு நல்லா இருக்கலாம். ₹1 செலவு கிடையாது. நான் எவ்வளவு செலவு பண்ணிட்டேன் அப்ப கூட இது வரைக்கும் நான் சரியாகல. ஆனா இங்க வந்து ஒரு 5 நாள்ல எனக்கு நிறைய டிஃபரெண்ட் தெரியுது. வாங்க எல்லாமே வந்தா இங்க யூஸ் பண்ணிக்கலாம். வந்து டைம் மட்டும் தான் நமக்கு யூஸ் போடுறோம். வேற ₹1 நம்ம போடல. வந்தா எல்லாருக்கும் நல்லா உடம்பு நல்லாயிடும்பா. வாங்க எல்லாருமே வாங்க. ரொம்ப நன்றிம்மா. தேங்க்ஸ். தொடர்ந்து வந்து வணக்கம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க உமா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறத ஃபுல்லாவே நம்ம கேட்டிருப்போம். இது வந்து 100% வந்து ஒரு நேச்சுரல் தெரப்பி. லைஃப்ல வந்து முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்ச ஒரு விஷயம். கிட்னி வந்து எனக்கு ஃபங்க்ஷன் ஆகாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொன்ன ஒரு விஷயம். அதே டாக்டர போய் பார்த்ததுல 4 நாள்ல நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்குறீங்க, இப்ப இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் தெரப்பி வந்து நம்ம சென்னை கொளத்தூர்ல குடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இது 100% நேச்சுரல் அப்படிங்கிறதுனால இது ஒரு தென்கொரியன் ப்ராடக்ட். இதுல எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. ஏன் அப்படின்னா 70 நாடுகள்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம இந்தியால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல இந்த தெரப்பி வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப சென்னையில வந்து ஒரு 8 மந்த்தா சென்னை கொளத்தூர்ல வந்து நடந்துட்டு இருக்கு. இது முற்றிலும் வந்து இலவசம். இத நம்ம கேட்கறத விட நேர்ல வந்து பார்த்து உடல் ரீதியா உணரும் போது கண்டிப்பா இந்த தெரப்பில 100% ரிசல்ட் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். அது நேர்ல வந்து நீங்க பார்க்கும்போது புரியும்.